கடைசி நாள் இருக்கபடியா தேவன் தாமே அற்புதமான காரியங்களை உங்கள் மத்தியில் செய்து இந்த தேசத்தில், இந்த ஐநாவது தேசத்தில் ஒரு எழுப்புதலை தேவன் கொண்டிருவாராக நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த ஆராதனைகளூடாக நாங்கள் அநேக ஜனங்கள், இந்த தேசத்தில் உள்ள ஜனங்களை நாங்கள் ரட்சிப்புக்கு கொண்டு வர்றதுக்காக நாங்கள் செய்த பிரயாசங்கள் எல்லாத்தையும் தேவன் கண்டு இந்த நாட்களிலே நாங்கள் சொற்பமாக இருந்தாலும் அற்பமாக இருந்தாலும் சம்பூர்ணமான காரியங்களை தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறாவே. இந்த இடத்திலே வந்த ஒவ்வொருத்தரையும் நான் மீண்டுமாக வாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். நீங்கள் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீர்கள். ஆகவே நம்முடைய தெய்வம் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. என்னோடு கூட நீங்கள் சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். இன்றைய நாளிலும் நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிற ஆண்டவர். அவர் மரித்தார், ஆனாலும் உயிரோடு எழுந்து சதா காலங்களிலும் நம்ம ஒருவரோடும் கூட இருக்கிறார். ஆமென். உங்களுடைய சத்தம் எனக்கு விளங்கல. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க நல்ல உற்சாகமா இருப்பீங்க நான் நம்புறேன். அல்லேலூயா. இந்த ஆராதனை முடிவு வரைக்கும் நீங்க ஃபயரா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரர் நம்முடைய ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. எல்லா நம்முடைய கரங்களை உயர்த்தி அவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்க போகிறார். உன்னுடைய கண்ணீரை கண்டு உனக்கு உதவி செய்ய போகிறார். ஆகவே அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்கிற நேரம் உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்ச நேரம் சீர்தூக்கி பாருங்கள். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பாவங்களை மறைக்கிறவன் அவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவன் தன்னுடைய பாவங்களை இந்த வேளையிலே ஆண்டவரே நான் ஒரு பாவி, நான் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக நான் ஒரு பாவியாக இருக்கிறேன், நான் பாவம் செய்திருக்கிறேன், நீர் என்னை மன்னியும் அப்பா, நீர் உம்முடைய திரு இரத்தத்தினாலே என்னை கழுவும் என்று அந்த பாவத்தை யார் அறிக்கை பண்ணுகிறார்களோ அவர்கள் மீது அவர் கரிசனையுடையவராய் தன் பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ள இப்பொழுது ஆயத்தமாய் இருக்கிறார். மனிதனை இவ்வண்ணமாய் வாழுங்கள் என்ற வழியை அமைத்துக் கொடுக்கிற பொழுது மனிதன் அந்த வழியில் வாழாமல் அவன் கடவுள் விரும்பாத ஒரு வழியிலே அவன் வாழுகிறபடியினால் தான் அவனுடைய வாழ்க்கைக்குள்ளே பாவம் என்கிற ஒன்று பிரவேசிக்கிறது. பாவம் என்றால் என்ன? பொய் சொன்னால் அது பாவம், களவு செய்தால் அது பாவம், பிற மனிதர்கள் நன்றாய் இருக்கக்கூடாது என்று அவர்களுக்கு விரோதமாய் செய்வினை செய்தால் அது பாவம், நம்முடையதான உறவுகள் நன்றாய் வாழக்கூடாது என்று சொல்லி அவர்களை அழிக்கும்படிக்கான திட்டம் தீட்டினால் அது சாபம், மனிதர்கள் மேலே எரிச்சல் உள்ளவர்களாய் நாங்கள் வாழ்ந்தால் அது பாவம், பொறாமை உள்ளவர்களாய் நாங்கள் வாழ்வோமா இருந்தால் அது பாவம். இந்த இப்படிப்பட்ட பல காரியங்கள் உண்டு, சொல்லிக்கொண்டே போகலாம். விபச்சாரம் பாவம், வேசித்தனம் பாவம், கடவுளுக்கு விருப்பம் இல்லாமல் மனிதன் செய்கிறதான எல்லா காரியங்களும் பாவமாகவே இருக்கிறது. எனவே இந்த பாவம் ஒரு மனிதனுக்குள்ளே வரமாக இருந்தால் கடவுளினுடையதான அந்த சந்தோஷத்தை மனிதன் இழந்து போய் விடுவான். வேதம் சொல்லுகிறது, எல்லா மனிதர்களும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்களாம். கடவுள் மனிதனோடு உறவாடும்படிக்காக தான் மனிதனை படைத்தார். மனிதனை படைத்து ஒரு குளிர்ச்சியான தோட்டத்தில் அவர் வைத்தார். அங்கே மனிதனோடு பேசும்படிக்கு அவர் விரும்பினார். ஆனால் மனிதன் கடவுளுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் அவன் தவறாய் வாழ ஆரம்பித்ததினால் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இருந்த தொடர்பானது துண்டிக்கப்பட்டு போனது. அதுதான் முதலாவது பாவம் மனிதனுக்குள்ளே வந்தது. எனக்கு அன்பானவர்களே, இந்த சத்தத்தை நீங்கள் எங்கிருந்தும் கேட்டுக் கொண்டிருக்கலாம். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜாதி பார்ப்பவர் அல்ல, மதம் பார்ப்பவர் அல்ல, பேதங்கள் பார்ப்பவர் அல்ல. அவர் எல்லா மனிதனை நேசிக்கிறவராய் இருக்கிறார். எனவே ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். அவர் என்னை வருகிறவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டு. தேவன் மனிதனை சந்திப்பதற்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் மாத்திரமே பூமியில் சிந்தப்பட்டிருக்கு. அம்மே சொல்லுங்க. தேவன் மனிதனை சந்திப்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே சிந்தப்பட்டிருக்கு. அவருடைய ரத்தத்தினால பாவ மன்னிப்பாகிய மீட்பை நாம் பெற்றிருக்கிறோம்.
விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் ஆமென். சத்தமாய் ஹல்லேலூயா. இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மனிதன் என்பவன் ஒரு தரம் தான் பிறப்பான், ஒரு தரம் தான் மரிப்பான், ஒரு தரம் தான் நியாயத்தீர்ப்பாடுவான். இவ்வளவுதான் மனுஷனுக்கு நடக்க போகுது. பிறந்துட்டோம், மரிக்க போறோம், ஒரு நாள் ஆண்டவருக்கு முன்பதாக நிற்க போகிறோம். அவருக்கு முன்பதாக உத்தமர்களாக நிற்கும்படி இயேசு கிறிஸ்து இரத்தத்தால் நாம் கழுவப்பட வேண்டும். இயேசு வலது கரத்தை உயர்த்தி உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். தேவன் தாமே ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமென். ஆகவே நான் சொல்ற காரியத்தை நீங்க அப்படியே உற்சாகமா சொல்ல போறீங்க. எல்லாரும் நான் சொல்ற காரியத்தை திரும்ப என்னோடு சேர்ந்து சொல்லுங்க. நான் சொன்னதுக்கு பிற்பாடு நீங்க சொல்ல போறீங்க. அன்பின் இயேசப்பா, இந்த நாளிலே என்னுடைய இருதயத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். உம்மை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் என்னுடைய வாழ்க்கைக்கு என் குடும்பத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இயேசப்பா, எனக்காக, என் குடும்பத்தாருக்காக, இந்த பூமிக்காக ஆண்டவரே நீர் மனிதனாக பிறந்து எனக்காக பாடுபட்டு அடிக்கப்பட்டு ஆண்டவரே அல்வார் சிறையில ஆண்டவரே சாபத்தில பாவத்தில எங்களை உமது பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே,